tax. Including tax. Okay. And how much time will it take? It will take 1 hour to 1.5 hours. Okay. அதுவும் இல்லீகலாக நம்ம நாட்டில் லான்ச்சே ஆகாத ஒரு பொருளை அதுவும் விலை அதிகமாக இவங்களில் யாராவது ஒரு யூடியூபர்ஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இருந்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு தலை வணங்கியிருப்பேன். நம்ம ஊருக்கு ஒரு சாக்லேட் வாங்கினா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த சாக்லேட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? இதே மாதிரியே ஐடி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் எப்படி செயல்படுமோ ஆஃபீஸ் வச்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அப்படி தான் செயல்படுறாங்க. பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த 5 பேர் கோட் ஷூட் போட்டு வந்து இப்படின்னு டான்ஸ் ஆடி இருந்தாங்களே, அவங்கெல்லாம் சும்மா வந்தாங்க. தினம் உங்களை நிறைய யூடியூபர்ஸை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இங்கே சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் கிரியேட்டர்ஸ், சோலோ கிரியேட்டர்ஸ் அப்புறம் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உருட்டுகள் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். சில பேருக்கு இவன் ஒரு பயங்கரமான வைத்தறிச்சல் பிடிச்சவன்டா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இவன் உண்மையை தாண்டா சொல்கிறான்னு தோணும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும். யூடியூப் தமிழ் கம்யூனிட்டினா என்ன, அதை வச்சு இவங்க என்ன உருட்டுறானுங்க, அப்புறம் சோலோ கிரியேட்டர்ஸ்னால் யார், கார்பரேட் கிரியேட்டர்ஸ்னால் யார், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஆணி வேற அக்கு வேற பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் கிரியேட்டர்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் யூடியூப்புக்காக நாங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம், இதை ஒரு கம்யூனிட்டி ஆக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிக்கெஸ்ட் கொலாபரேஷன் பண்ணுவானுங்க. அடுத்தது இதில் மிகப்பெரிய ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் ஆடியன்ஸ் ஷேரிங். இது மூணுமே இதுதான் இந்த தமிழ் கம்யூனிட்டியோட மிகப்பெரிய மோட்டிவாக இருக்குது. யூடியூப் தமிழ் கம்யூனிட்டினா என்ன? நீ தானப்பா அந்த கம்யூனிட்டியில் இருக்க, நீ தானப்பா இருக்க, நீ உன்ன மாதிரி ஆட்கள் தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கிடையாது. இந்த யூடியூப் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய, மில்லியன் கணக்கில் வியூ வாங்கக்கூடிய, லட்சத்துலேயும் கோடியிலையும் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள். மதன் கௌரி, அப்புறம் இர்ஃபான் வியூ, A2D, JK தமிழ், இந்த மாதிரி அப்புறம் இந்த பரிதாபங்கள் கூட இந்த லிஸ்ட்டில் இப்போ சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்கள் தான் இந்த தமிழ் கம்யூனிட்டியில் இருக்காங்க, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில். என்னப்பா உன்னை சேர்த்துக்கலையா, அதனால தான் வைத்தறிச்சலா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கே ஒரு 2-3 வீடியோ மில்லியன் கணக்கில் வியூ போயிடுச்சு, சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நாளைக்கு என்னையும் சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் எனக்காக பேசலை. என்ன மனுஷன், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்லேருந்து, எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்கறதுலேருந்து, படம் எப்படி எடுக்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எடுக்கிறது, ஒரு கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்குற ஆட்கள்லேருந்து நிறையா டுட்டோரியல் வீடியோஸ், கிராஃப்ட் எப்படி பண்ணணும், ஒரு டெய்லரிங் எப்படி பண்ணணும், அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சேனல்ஸ், இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் எக்கச்சக்கமாக ரொம்ப பிரயோஜனமான சேனல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்கள் யூடியூப் கம்யூனிட்டியில் இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இவங்களில் யாராவது ஒரு யூடியூபர்ஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இருந்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு தலை வணங்கியிருப்பேன். ஆனால் உங்கள் கம்யூனிட்டியில் யார் இருக்கா? ப்ரொஃபானிட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமாக உங்கள் கம்யூனிட்டியில் இருக்காங்க, ரொம்ப பிரபலமாகவும் இருக்காங்க. கார்பரேட் கிரியேட்டர்ஸ் வர்சஸ் சோலோ கிரியேட்டர்ஸ். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ சோலோ கிரியேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இவங்க எல்லாருமே கார்பரேட் கிரியேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டு, நாங்கள் கார்பரேட் வந்து வரவே கூடாது யூடியூப்புக்கு, அவங்க வந்து டாப்பில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. முக்கியமாக டி சீரியஸை தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இவங்க சோலோ கிரியேட்டர்ஸ்னு இவங்க கிளைம் பண்ணக்கூடிய இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 பேர் 15 பேரும் எடிட்டிங் டீமே வச்சுருக்கானுங்க. அது இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடுறதுக்குன்னு மொத்தம் ஒரு 20-30 பேர் வச்சுருக்காங்க. அதில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு 10 பேர் இருக்காங்க, அதுவே வேலை பார்க்க முடியலன்னு. 10 பேர் வச்சு வீடியோ பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. என்னப்பா ஒரு டீம் வச்சு வேலை பார்க்குறதுங்கிறது உடனே வந்து இவங்கெல்லாம் கார்பரேட் ஆகிடுவாங்களா, சோலோ கிரியேட்டர்லாம் ஆகிடுமா அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட டீம் வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பிராண்டாக செயல்படுறாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பிராண்டு, A2Dயாக இருக்கட்டும், மதன் கௌரியாக இருக்கட்டும், இர்ஃபான் வியூவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பிராண்டாக தான் செயல்படுறாங்க. இதில் மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமாங்க, மிகப்பெரிய ஜோக்கு, அதாவது மிஸ்டர் பீஸ்டே இவங்க சோலோ கிரியேட்டர்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது அந்த மனுஷன் என்னமோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய கார்பரேட்டுன்னு சொல்லக்கூடிய, நீங்கள் ஒரு 4-5 கார்பரேட் சேனல் எடுத்து வச்சு அவங்களோட மொத்த பட்ஜெட் வச்சாலே இவரோட ஒரு வீடியோ அளவுக்கு வராது. அந்த அளவுக்கு ஒரு வீடியோவுக்கு பெரிய பட்ஜெட்டை போட்டு ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க.
அவரை போய் சோலோ கிரியேட்டர்னு சொல்கிறாங்க. இதில் வேற ஒரு சாக்லேட் கம்பெனி வேறு வச்சுருக்காரு. அந்த சாக்லேட் கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்டபிள்ஸ். நம்ம ஊருக்கு ஒரு சாக்லேட் வாங்கினா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த சாக்லேட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? 460 ரூபாய்க்கு மேலேயாம். இதை என் பிள்ளை கேட்டால் நான் என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அப்படி இருக்குது. இப்போ அதே மாதிரியே இங்கேயுமே இவங்க A2Dயாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொருத்தங்க இருக்காங்களே, இப்போ இந்த A2D சோலோ கிரியேட்டர்னு தன்னை கிளைம் பண்ணிக்கக்கூடிய அவரே வந்து A2D அப்படின்னு ஒரு பிசி பில்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. எப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் செயல்படுமோ கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி அப்படியே செயல்படக்கூடிய இந்த சோலோ கிரியேட்டர்ஸும் இதே மாதிரியே ஐடி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் எப்படி செயல்படுமோ ஆஃபீஸ் வச்சு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அப்படி தான் செயல்படுறாங்க. ஆனால் நம்ம தலையில் வந்து நாங்களாம் சோலோ கிரியேட்டர்ஸ்ப்பா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அதெல்லாம் கார்ப்பரேட்டுப்பான்னு சொல்லிட்டு மிளகா அரைப்பாங்க பாருங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ரொம்ப இறங்கி போட்டிருக்கு. எங்களை பார்த்து அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணிங்களே, எல்லாத்தையும் சேர்த்து அந்த 6 இடத்துல வந்து பில்போர்டு வச்சிங்களே சென்னையில் முக்கியமான இடங்களில், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் உன்னால் ஓப்பனாக சொல்ல முடியுமா? உன் கணக்குப்படியே இந்த பில்போர்டுக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபா, அப்படி இப்படின்னு ஒரு 5 லட்ச ரூபா. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று வேறு சொன்னேன், 6வதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா உன் கணக்குப்படி வருது. ஆனால் எத்தனை ட்ரோன் விட்ட, எவ்வளோ லொக்கேஷனுக்கு போயிருக்கீங்க? இந்த 5 பேர் கோட் ஷூட் போட்டு வந்து இப்படி 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 இப்படின்னு டான்ஸ் ஆடி இருந்தாங்களே, அவெல்லாம் சும்மா வந்தாங்க? உண்மையாக சொல்லு, எவ்வளோ காசு கொடுத்த? காசு கொடுக்காமலே இருந்திருப்ப. டான்ஸ் ஆடலாமா போ? இந்த பொருளை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இந்த தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வச்சு பார்த்துருப்பீங்க. இது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா? இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. அப்போ உனக்கு மட்டும் எப்படிடா கிடைச்சிதுன்னா, இது பிஎன்ஜி ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பொருள் யூடியூபர்ஸ் மட்டும், தமிழ் யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமாக எல்லாருமே வீடியோ போட்டு தள்ளிட்டாங்க. இவங்க எல்லாருமே இது எங்கே வாங்கினாங்க? எங்கேயா வெளிநாட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா, இல்லை இவங்க வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பச்சையாக சந்தையில், கள்ள சந்தையில் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பிளாக் மார்க்கெட்டில், இந்த கள்ள சந்தையில், அதுவும் இல்லீகலாக நம்ம நாட்டில் லான்ச்சே ஆகாத ஒரு பொருளை, அதுவும் விலை அதிகமாக, அந்த உண்மையான விலையே இந்தியாவில் லான்ச் ஆக போகிற விலையே 3 லட்சம் 3.25 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. யாரா புரோக்கராக இருக்கும்ப்பா அப்படின்னீங்கன்னா கிடையாது. நீங்கள் டெய்லியும் கொண்டாடுற யூடியூபர்ஸ், ஆஹா இந்த யூடியூபர் பேசினா உண்மையாக இருக்குமே, இவர் எத்தனை பேரை ஸ்கேம்னு சொல்லிட்டு உருட்டுன்னு சொல்லி எத்தனை பேரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு தெரியுமான்னு சொல்லக்கூடிய A2Dயும் மதன் கௌரியும் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து எங்களுக்கு சீட்டு வேறு சோல்ஜர் ரீதிங்க் பண்ணி 512 GB आने में कितना टाइम लगेगा? व्हाट विल बी द प्राइस? 245 will be the price. ஓகே, கள்ள சந்தையில் போய் 2 பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்காக இவங்க 2 பேருமே மோசமானவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறையா விஷயம் நான் A2Dயை பார்த்து நிறையா அந்த ஸ்கேமு அது இதுன்னு நிறையா விஷயங்களை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் நான் பயங்கரமான இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஆஹா, பண்ணால் இப்படி தான்ப்பா வீடியோ பண்ணுவேன். ஏன் இதோ இந்த மானிட்ரு அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் வாங்கினேன். அவர் சேனலில் இதை வாங்குங்க நல்லாயிருக்குன்னு சொன்னார், அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கார். ஆனால் அதுக்காக இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்பரேட்னாலே மோசமானவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, இங்கே மற்றவங்கள ஸ்கேமுன்னு எப்போவுமே எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு நீ நல்லவனா?